மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குருகுலம். உங்களை வளர்க்கும் பணியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் ஆகியவற்றை அனுசரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தொலைக்காட்சி வழியான கல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பாடசாலை ஆரம்பிக்கும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியான அந்த நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் நாம் சுகாதார பழக்க வழக்கங்களை முக்கியமாக கடைபிடித்து எதிர்வரும் காலத்தில் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நீங்கள் தயாராக வேண்டும். நீங்கள் அனைவரும் விஞ்ஞானம் கற்கின்ற மாணவர்கள். எனவே உங்களுக்கு தெரியும் எவ்வாறு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் ஊடாக பிறருக்கு நோய் பரவாமலும் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அந்த வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள், கடைபிடித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று உங்களுக்கு விஞ்ஞான பாடத்தை கற்பிக்க யார் வந்திருக்கிறார்கள்? களுத்துறை கல்வி வலயத்தினுடைய விஞ்ஞான பாடத்திற்கான ஆசிரிய ஆலோசகர் திரு முகமது அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய பாடமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பாடமாக அமையும். தொடர்ந்து உங்கள் ஆசிரியரோடு இணைந்திருங்கள். அன்பான மாணவர்களே, நாங்கள் இன்று ஒரு மிக முக்கியமான பாடத்தை உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே பல பாடங்களை அன்பான மாணவர்களே கற்பித்து இருக்கின்றோம். அவற்றில் குறிப்பாக நாங்கள் பௌதிகவியல், ரசாயனவியல், அதுபோன்று உயிரியல், இன்னும் பல பகுதிகளை நாங்கள் விஞ்ஞான பாடத்தில் கற்கின்றோம். இவ்வாறு கற்கின்ற போது மாணவர்கள் பொதுவாக சொல்வார்கள், பௌதிகவியலில் சில இடர்பாடுகள் காணப்படுறதுண்டு. அன்பான மாணவர்களே, நான் உண்மையான சொல்லப்போனால் மிகவும் இலகுவான ஒரு பகுதி தான் பௌதிகவியல் பாடம். அந்த பௌதிகவியல் பாடத்தில் நாங்கள் இன்று உங்களுடைய புத்தகத்தில் குறிப்பாக பகுதி 2, அதாவது பகுதி 2இல் முதலாவது பாடத்தை நாங்கள் உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றோம். அந்த பாடம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் கடந்த கால வினாபத்திரங்களை எடுத்து பார்க்கின்ற நேரம் உங்களுக்கு நிறைய அதாவது கேள்விகள் அதில் வந்திருப்பதை உங்களுக்கு அவதானிக்க முடியும். இப்போ நாங்கள் பார்ப்போம், உண்மையில் ஏன் இந்த பாடத்தை நாங்கள் கற்பிக்க வேண்டும், ஏன் இந்த பாடத்தை நாங்கள் கற்க வேண்டும். 2 விடயங்களும் மிக மிக முக்கியமானது. ஏன் கற்க வேண்டும், ஏன் கற்பிக்க வேண்டும். உண்மையில் அன்பான மாணவர்களே, இந்த வெப்பம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. நாங்கள் காலையில் எழுந்திருக்கின்ற போது நாங்கள் யோசிக்கின்றோம், இன்று மழை பொழியுமா, வெயில் அடிக்குமா. அவ்வாறு அமைகின்ற போது அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கட்டாயம் பாதிக்கும். நாங்கள் யோசிப்போம், இதனுடைய விளைவாக சில நேரம் நாங்கள் நீண்ட நேரம் தூங்குவோம். ஒரு மழை நாள் வருகின்ற போது நீண்ட நேரம் தூங்குவோம். அது சாதாரணமாக எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு விடயம். உங்களுக்கு தெரியுமா, அதற்கு அப்பால் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தொழில்நுட்பங்களை தீர்மானிப்பதில் இந்த வெப்பம் என்ற பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கின்றது. நாங்கள் வாகனங்களை இயக்குகின்ற போது, பொறிகளை இயக்குகின்ற போது, என்ஜின்களை இயக்குகின்ற போது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த வெப்பம் என்கின்ற பகுதி மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உங்களுக்கு அனுபவம் இருக்கும், சில நேரம் நீங்கள் மலை நாட்டுக்கு செல்கின்ற போது வாகனத்தினுடைய பொறி சூடாகின்ற போது என்ன செய்வீர்கள், நீரை ஊற்றி அந்த வெப்பத்தை நாங்கள் தணித்து வாகனத்தை திருப்பியும் இயக்க செய்வோம். அன்பான மாணவர்களே, நாங்கள் மிக கவனமாக விளங்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு பாடம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்ற 2 கிழமைகளுக்கு முன்பு இந்தியாவினுடைய கல்கத்தா மாநிலத்தை ஒரு பயங்கர சூறாவளி தாக்கியது. இந்தியாவுடைய கல்கத்தா மாநிலத்தை ஒரு பயங்கர சூறாவளி தாக்கிய போது பலர் உயிரிழந்தார்கள். அப்பொழுது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், கடலினுடைய வெப்பநிலை 29°C மேலதிகமாக இருப்பதால் இது ஒரு படுபயங்கர சூறாவளியாக, ஒரு சூப்பர் சைக்ளோனாக மாற முடியும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவ்வாறு அது மாறிது. பயங்கர அழிவையும் அந்த இடத்திற்கு, ஈவன் அந்த நாட்டினுடைய, அதாவது அந்த நாட்டினுடைய ஏர்ஃபோர்ட், அதாவது விமான நிலையம் கூட நீரில் அமிழ்ந்து விட்டது. அவ்வாறு இயற்கை அனர்த்தங்கள், அதே போன்று மழை வீழ்ச்சி, அதே போன்று இயந்திரங்களின் இயக்கம், இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இந்த வெப்பம் காணப்படுகிறது. எனவே இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நாங்கள் இதோடு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்களை நாங்கள் பின்னுக்கு கற்போம். உண்மையில் அன்பான மாணவர்களே, இந்த வெப்பம் என்கின்ற போது எங்களுக்குள்ளால் வருகின்ற ஒரு உணர்வு தான் நாங்கள் சொல்வோம், அது சூடு. அல்லது நாங்கள் ஒரு போதும் அந்த வெப்பம் என்றால் என்ன,
வெப்பநிலை என்றால் என்ன என்பதை மிகச் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த பாடத்தை துவங்குவதற்கு முன்பு அன்பான மாணவர்களே, நான் உங்களிடம் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பாட புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுப்பதற்கு தயாராக இருங்கள். உங்களுடைய பென்சில் கவராயங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அது மிக மிக முக்கியமானது. அவ்வாறு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான குறிப்புகளை நீங்கள் எடுத்து இறுதியில் நாங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவோம். அதன் நேரம் உங்களுக்கு தேவையான இந்த பாடத்தோடு தொடர்புபட்ட வினாக்களை உங்களுக்கு கேட்க முடியும். ரைட். அன்பான மாணவர்களே, நாங்கள் பாடத்துக்கு வருகின்றோம். குறிப்பாக வெப்பம், இந்த வெப்பத்தை அளப்பது எவ்வாறு, இந்த வெப்பத்தை அளப்பது எவ்வாறு தொடர்பாக ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதர்கள் பல்வேறு நேரத்தை அளப்பதற்கு ஒரு முறை வைத்திருந்தார்கள். அதாவது காலத்தை அளக்கின்றதுக்கு ஒரு முறை வைத்திருந்தார்கள். மணல் கடிகாரம் போன்ற விடயங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்பொழுது வெப்பத்தை அளப்பது தொடர்பாக முதலாவது ஒரு முறையான ஒரு முறையை கண்டுபிடித்த விஞ்ஞானி தான் இங்கே படத்தில் காணப்படுகின்ற கலீலி என்ற விஞ்ஞானி. அவர்தான் உலகத்தில் முதலாவது ஒரு வெப்பமானி உபகரணத்தை கிறிஸ்துக்கு பின் 1600ஆம் ஆண்டளவில் கலீலியோ கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த அந்த வெப்பமானியை கொண்டுதான் நாங்கள் வெப்பமானிகளை பற்றி பின்னால் மிகவும் விரிவாக படிப்போம். அதுவரையில் அன்பான மாணவர்களே, நாங்கள் இந்த விடயங்களை ஓரளவு வெப்பநிலை என்றால் என்ன, வெப்பநிலை என்றால் என்ன என்பதை நாங்கள் மிகவும் விரிவாக பின்னால் படிப்போம். இப்போதைக்கு நாங்கள் வெப்பநிலை என்பது ஒரு பொருளின் வெப்பநிலை என்பது ஒரு துணிக்கைகளில் காணப்படக்கூடிய இயக்கப்பாட்டு சக்தியினுடைய அமைவு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அன்பான மாணவர்களே, நீங்கள் தரம் 10 படித்திருப்பீர்கள். கைனடிக், அதாவது இயக்க சக்தி சமன் அரை mv வர்க்கம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயக்க சக்தி சமன் அரை mv வர்க்கம். அவ்வாறு பார்க்கின்ற போது இங்கே கைனடிக் என்பது என்ன, இயக்க சக்தி. ரைட். இங்கே m என்று செல்வது திணிவு. ரைட். அதே போல இங்கே v என்று செல்வது என்ன, வேகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது நான் இப்பொழுது ஓய்வில் இருக்கின்றேன். நான் ஓய்வில் இருக்கின்ற போது என் மீது உள்ள சக்தி என்ன சக்தி, அழுத்த சக்தி. இப்பொழுது நான் இயங்குகின்ற போது எனக்கு வர சக்தி என்ன, இயக்க சக்தி. ஒரு பொருள் இயங்குவதன் காரணமாக ஏற்படுகின்ற சக்தி நாங்கள் சொல்கின்றோம் இயக்க சக்தி. அந்த இயக்க சக்தியை கணிப்பதற்கு நீங்கள் தரம் 10 படித்த ஞாபகம் இருக்கும் அன்பான மாணவர்களே, அரை mv வர்க்கம் என்ற சமன்பாடு. அதாவது இங்கே கைனடிக் என்பது இயக்க சக்தி, இங்கே m என்று செல்வது திணிவு மாஸ், d என்று செல்வது வெலோசிட்டி வேகம். இந்த சமன்பாடு கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு பொருள் இயங்கும் போது அதற்கு ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தியை தான் நாங்கள் இயக்கப்பாட்டு சக்தி என்று சொல்கின்றோம். அன்பான மாணவர்களே, ஒரு பொருள் இயங்குகின்ற போது சாதாரணமாக நாங்கள் கை எடுத்துக்கொண்டால் இந்த கையை இப்படி தேய்க்கிற நேரம் சூடு வரும், அதாவது வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் உருவாகிற நேரம் என்ன நடக்கும், ஏன் உருவாகிறது, துணிக்கைகள் அசையும், துணிக்கைகள் இயங்கும். அதாவது நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு துணிக்கைகள் இயங்குவதன் விளைவாகத்தான் வெப்பம் உருவாகிறது என்பதை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். இப்போ நாங்கள் பார்ப்போம், வெப்பநிலை என்பது என்ன. இந்த இயக்கப்பாட்டு சக்தி சார்பான ஒரு அளவீடு. இதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு பெரிதாக கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் பின்னால் மிகவும் விரிவாக உங்களுக்கு இதனை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். அன்பான மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் வெப்பமானிகள். வெப்பத்தை அளப்பதற்காக நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பாவிக்கின்ற வெப்பமானிகளை பற்றி பார்ப்போம். முதலாவது வெப்பமானி கண்ணாடியுள் ரச வெப்பமானி. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் பிள்ளைகள் நீங்கள் ஒரு ஃபுட் சிட்டிக்கு போகிற நேரம், ஒரு உணவுகளை வாங்குறதுக்கு ஒரு ஃபுட் சிட்டிக்கு போகிற நேரம் உங்களோட வெப்பநிலை அளப்பாங்க. ஏன், உங்களுடைய வெப்பநிலை சராசரி மனிதனுடைய வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹைட்டை விட அதிகமாக இருந்தால் உங்களை அந்த உணவு நிலையத்தினுள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏன், கொரோனாவின் காரணமாக உங்களுடைய உடல் வெப்பநிலை அதிகரித்திருக்க முடியுமா என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். எனவே வெப்பத்தை அளப்பது மிக முக்கியமானது. அந்த வெப்பமானியை பற்றி நான் உங்களுக்கு பின்பு கற்பிக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் பொதுவாக பாவிக்கின்ற, அதாவது கண்ணாடியுள் ரச வெப்பமானியை பற்றி பார்ப்போம். முதலாவது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள கட்டமைப்பை கவனமாக பாருங்கள். அன்பான மாணவர்களே, இங்கே இருக்கிறது மெல்லிய கண்ணாடி குமிழ். இந்த படத்தை பாருங்கள், மெல்லிய கண்ணாடி குமிழ் இருக்குது. இந்த கண்ணாடி குமிழ் அதே போல ரசம் இருக்குது. அதே போல இங்கே ஒரு மைத்துளைக்குள் உள்ள கண்ணாடி தண்டு இருக்குது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மாணவர்களை குறித்து கொள்ளுங்கள். தேவை என்றால் உங்களுடைய புத்தகத்திலும் இந்த படம் இருக்கிறது. ஒரு மெல்லிய கண்ணாடி குமிழ் இருக்கிறது, இரசம் இருக்கிறது, மைத்துளை உள்ள கண்ணாடி தண்டு இருக்கிறது.
என்ன நடக்கும் என்றா ஒரு வெப்பமான பொருளில் அல்லது நீங்கள் வெப்பத்தை அளக்க வேண்டிய பொருளில் இந்த ரச வெப்பமானியை கொண்டு போய் வைக்கின்ற போது ரசம் விரிவடையும். அப்ப அந்த விரிவடைகிற நேரம் என்ன செய்வாங்க, இங்க அளவீடுகள் போட்டிக்கிறாங்க பாருங்க. இங்க 35 37 இப்படி அளவீடுகள் இருக்குது. இந்த அளவீடுல நாங்க என்ன செய்வோம், வெப்பமானியை நாங்க வெப்பமானியினுடைய வாசிப்பை பெற்றுக்கொள்வோம். அந்த வெப்பமானியுடைய வாசிப்பின் ஊடாக நாங்கள் வெப்பநிலையினுடைய அளவை அளந்து கொள்கின்றோம். திருப்பி இருக்க சொல்றேன், கவனிங்க. அதாவது இங்கே வெப்பமானி திரவமாக பயன்படுத்தப்படுவது எது, ரசம். வெப்பமானி திரவமாக பயன்படுத்தப்படுவது ரசம். மெல்லிய ஒரு கண்ணாடி குமிழி இருக்குது. அதே போல என்ன இருக்குது, ரசம் இருக்குது, மைத்துளை கூட சிறிய விட்டம் வச்சிருப்பாங்க. அன்பான மாணவர்களே, ஏன் நாங்கள் இதை ரசத்தை பயன்படுத்துகிறோம்? கண்ணாடியுள் ரச வெப்பமானியை ஏன் நாங்கள் வெப்பமானியாக பயன்படுத்துகிறோம்? என்ன காரணம் என்று சொல்லிச்சேன்னா, முதலாவது நாங்கள் விளங்கணும், இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் போது குமிழில் உள்ள ரசம் விரிவடையும் போது அதன் இரச நிலத்துக்கே அப்படியே மேலே போகும். படிப்படியாக நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், அந்த ரச நிலையின் அந்த மெல்லிய விட்டம் என்றதால் அப்படியே மேலே போகும். மேலே போகிற நேரம் ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றத்துக்கு ஏற்பவும் விட்டம் சிறிசாக இருக்கிறதால், விட்டம் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், விட்டம் சிறிசாக இருக்கிறதால் ஒரு சின்னொரு மாற்றம் வர நேரமும் அப்படியே மேலே எங்களுக்கு எழும்பத்தை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஆய்வு கூடத்தில் உங்களோட ஆசிரியர்கள் செய்து காட்டுவார்கள். நீங்கள் ஒரு செய்திருப்பீர்கள், தரம் 9 தரம் 6 வகுப்பில் செய்திருப்பீர்கள். வெப்பமானியை நாங்கள் கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பே இருப்போம். வேறு கண்மட்டத்தில் வைத்து எந்த அடிப்படையில் ரசனை இருக்கிறது பார்ப்பீங்க. நீங்கள் உங்களோட ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, சில நேரம் நீங்கள் வைத்தியர்களை போகணும். இப்பொழுது ஆசிரியர் இந்த வைத்தியர்கள் இந்த வெப்பமானியை பயன்படுத்துவது கூட வேணண்டா, அந்த வாயில் போடுவதால் அல்லது உடல் வேணைய பகுதிகள் வைப்பதால் அந்த வைரஸ் பரவும் என்ற பயத்தின் காரணமாக வெப்பமானியை பயன்படுத்துவது குறைவு. ஆனால் ஆரம்ப காலங்களில் நீங்கள் அன்றைக்கி இந்த கொரோனா நோய் வாரத்துக்கு முன்பு நீங்கள் வைத்தியர்களின் போகின்ற போது உங்களுக்கு தெளிவாக அன்பான மாணவர்களை பார்க்க முடியும். வைத்தியர்கள் உங்களுடைய வாயினுள் வெப்பமானியை போடுவார்கள். அவ்வாறு போடுகின்ற போது அந்த வெப்பமானி திரவம் ரசம் விரிவடைந்து அப்படியே மேலே போகும். சிறிய விட்டம் என்பதால் மாணவர்களுக்கு அதை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ வருவோம். நாங்கள் ஏன் அல்லது விஞ்ஞானிகள் ஏன் ரசத்தை வெப்பமானி திரவமாக பயன்படுத்துகிறார்? முதலாவது, ரசத்தின் விரிவு பரந்த வெப்பநிலை வீச்சில் சீராக இருத்தல். ஏன் சீராக இருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு சீர் இல்லாமல் விரிவடைந்தல். வெப்ப விரிவு என்றால் என்ன என்பதை நாங்கள் இந்த பாடத்தில் கடைசியாக மிகவும் அழகாக உங்களுக்கு விளங்க வைக்கின்றோம். இதை இப்பொழுது நீங்கள் இந்த விரிவு இந்த விடயங்கள் விளங்கவில்லை என்பதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் பின்பு அழகாக உங்களுக்கு நாங்கள் இதனை விளங்க வைப்போம். அடுத்தது, இரண்டாவது காரணம், ரசம் நன்றாக வெப்பத்தை கடத்தும். மூணாவது காரணம், அகன்ற வெப்பநிலை வீழ்ச்சியில் இது திரவமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ரசம் வந்து ஒரு திரவம். அப்போ எந்த வீச்சில் 39 பாகை செல்சியஸ் தொடக்கம் 357 பாகை செல்சியஸ் வரை ரசம் திரவமாக இருக்கும். அப்போ சில நேரம் உங்களோட பரீட்சையில் அவங்க கேட்பாங்க, ரசத்தை வெப்பமானி திரவமாக பயன்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும், என்ன விடை அளிக்கணும்? முதலாவது விடை என்ன? ரசத்தின் விரிவு ஒரு பரந்த வெப்பநிலை வீழ்ச்சியில் சீராக இருத்தல், சீரான விரிவுடையதாக இருத்தல், அது முதலாவது காரணம். இரண்டாவது என்ன காரணம்? இது நன்றாக வெப்பத்தை கடத்தக்கூடியது, நன்கு வெப்பத்தை கடத்தக்கூடியது. மூணாவது காரணம் என்ன பிள்ளைகள்? அகன்ற வெப்பநிலை வீச்சில் அது திரவமாக இருக்கும். அப்போ நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஒரு பரந்த வெப்பநிலை வீழ்ச்சியில் அது வந்து சீராக விரிவை காட்டுவது முதலாவது. ரெண்டாவது, ரசம் நன்றாக வெப்பத்தை கடத்துவது. மூணாவது என்ன? 39 பாகை செல்சியஸ் தொடக்கம் 357 பாகை செல்சியஸ் வரையில் அகன்ற வெப்பநிலை வீழ்ச்சியில் வந்து ரசம் வந்து திரவமாயிருக்கும். ஏன்? அது வாயுவானதை செய்ய இயலாது. இப்போ ஏனைய பொருட்கள் எங்களுக்கு பாவிக்க இயலாது. ஏன்? நாங்கள் வெப்பத்தை அதிகரிக்கின்ற போது நாங்கள் பின்னால் மிகவும் விரிவாக நாங்கள் பார்ப்போம் அன்பான மாணவர்களே. அவ்வாறு பார்க்கின்ற போது உங்களுக்கு விளங்கும் விரிவடைந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி. எனவே இந்த வீச்சில் இது திரவமாக இருக்கிறது எங்களுக்கு மிக முக்கியமான இந்த வெப்பமானி திரவமாக பயன்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ரசத்தை பாவிக்கிறதுல அன்பான மாணவர்களே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சாதாரண பிரச்சனை அல்ல, பெரிய பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிப்பீர்கள், இந்த 2வது புத்தகத்தினுடைய கடைசி பாடம்
அந்த பாடத்தை நீங்கள் படிக்கின்ற போது பார உலோகங்களை பற்றி படிப்பீர்கள். நான் ஒரு அளவுக்கு அதை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மொபைல் ஃபோன் பேட்டரிஸ் பாவிக்கிறோம். அதாவது மொபைல் ஃபோன் பேட்டரிகள் நாங்கள் வீசுகிறோம், சூழலுக்கு நான் பாவித்து விட்டு எரிந்து விடுகிறோம். அவ்வாறு எரிந்து விடுகின்ற போது என்ன நடக்கும்? அதில் இருக்கிறது கேட்மியம், நிக்கல் போன்ற பார உலோகங்கள். அது போன்றது ஒரு பார உலோகம் தான் ரசம். இது மனிதன் உட்பட ஏனைய அங்கிகளில் செறிவடைந்து, உயர் அளவில் செறிவடைந்து புற்றுநோய் போன்ற நோய்களை கூட உருவாக்கக்கூடியது. அப்போ என்ன நடந்திருக்கிறேன்டா, இதனுடைய மிகவும் நச்சுத்தன்மை காரணமாக, இந்த ரசம் ஒரு நச்சுத்தன்மையான திரவம் என்பதன் காரணமாக இதோட பயன்பாடு படிப்படியாக குறைஞ்சிட்டு போகுது. ஒரு நல்ல வெப்பமானி திரவம், எல்லா வகையிலும் நல்ல வெப்பமானி திரவம், பரவலாக இப்பொழுது கூட பாவித்து கொண்டிருக்கிற திரவம். ஆனால் என்ன பிரச்சனை அன்பான இந்த குறிப்பு நான் போட்டிக்கிறேன், என்ன பிரச்சனை? நச்சுத்தன்மையின் விளைவாக ரசம் ஏன் இப்போ பாவனையிலிருந்து படிப்படியாக குறைந்து கொண்டு போகுது. அப்போ உங்களுக்கு பரீட்சையில் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ரசத்தை வெப்பமானி திரவமாக பாவிப்பதில் உள்ள பிரச்சனை என்னான்னு ஒரு வினா கேட்டால் நீங்கள் எப்படி விடையளிப்பீர்கள்? அப்போ நீங்கள் சொல்லணும் என்ன? இரசம் ஒரு பார உலோகம். ரசம் ஒரு பார உலோகம். பார உலோகங்கள் நாங்கள் பின்னால் படிப்போம் அதுகளை பற்றி. எங்களுடைய உடம்பில் செறிவடைந்து, மனிதன் உட்பட உயர் அங்கிகளில் செறிவடைந்து நோய் நிலைமைகளை உருவாக்கக்கூடியது என்று நீங்கள் விடையளிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். அடுத்தது இப்போ நாங்கள் பார்த்தா அன்பான மாணவர்களே, அடுத்த வெப்பமானியை பார்ப்போம். கண்ணாடியுள் ஆல்கஹால் வெப்பமானி. நீங்கள் ஏற்கனவே பார்த்த ரச வெப்பமானிக்கும் கண்ணாடியுள் ஆல்கஹால் வெப்பமானிக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் போய்த்து பார்த்தா அதுலேயும் ஒரு கண்ணாடிக்கும் உள்ளுக்கு ஒரு விட்டம் இருக்கும், தெளிவாக உங்களுக்கு இரண்டும் ஒன்று தான். ஆனால் எங்கே பிரச்சனை இருக்குதுண்டா, பாவிக்கிற திரவம். என்ன திரவத்தை பாவிக்கிறாங்க? ரசத்துக்கு பதிலாக ஆல்கஹாலை பாவிக்கிறாங்க, எத்தாயில் ஆல்கஹாலை பாவிக்கிறாங்க. ஏன் ஆல்கஹாலை பாவிக்கிறாங்களா? ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும், அது உரைநிலை -115 மறை 115 பாகை செல்சியஸ். அதே போல அதனால சைஃபர் பாகையிலும் குறைந்த வெப்பநிலைகளை அளப்பதற்கு இந்த ஆல்கஹால் வெப்பமானி பாவிக்கலும். அப்போ எங்களுக்கு இந்த ஆல்கஹால் வெப்பமானியில் இருக்கிற மிகப்பெரிய நன்மை என்ன மாணவர்கள்? மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் நீங்கள் விளங்கிக்கோங்க. என்ன நன்மை என்ற அன்பான மாணவர்களே, அதாவது இதனுடைய உரைநிலை என்றால் என்ன என்பதை நாங்கள் உங்களுக்கு மிகவும் தெளிவாக இதே பாடத்தில் பின்பு வடிவாக கற்பிப்போம். அதுவரையில் நீங்கள் உரைநிலை என்கின்ற போது மிகவும் குறைந்த வெப்பம் -115 மறை 115 பாகை செல்சியஸ் அளவுக்கு எத்தனாலினுடைய உரைநிலை மிகவும் குறைவானது. எனவே இந்த வெப்பமானியை பயன்படுத்தி 0 பாகை செல்சியஸை விட குறைந்த வெப்பநிலைகளையும் உங்களுக்கு அளக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு ஆல்கஹால் வெப்பமானியை பயன்படுத்துவதில் உள்ள மிகவும் பெரும் நன்மை என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? இதை ஆல்கஹால் வெப்பமானி மிகவும் சிறப்பானது, 0 பாகை செல்சியஸை விட குறைந்த வெப்பநிலைகளை அளப்பதற்கு பாவிக்கலாம். அதே போல இதனையும் விரிவு, இதனுடைய வெப்பம் ரசத்தை போல மிகவும் சீராக இருக்கும். ரசத்தை போல மிகவும் சீரான ஒரு வெப்பநிலை வீழ்ச்சி உங்களுக்கு பார்க்கிறோம். எனவே இதையும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு வெப்பமானி திரவமாக இந்த ஆல்கஹாலையும் பயன்படுத்த முடியும். அடுத்தது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியும் அன்பான மாணவர்களே, இந்த வெப்பமானி திரவத்தை பயன்படுத்துகிற நேரம் எங்களுக்குள்ள பிரச்சனைனா, நீங்கள் ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்கையில் நாங்கள் எங்கே போனாலும் எங்களோட கைகளை கழுவி கொள்ளணும் இல்லையா? நாங்கள் அதில் பாவிக்கிறோம் என்ன? கிருமி நீக்கிக்காக ஆல்கஹாலை தான் பாவிக்கிறோம். ஆல்கஹால் நிறமற்ற ஒரு திரவம். நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் பாவிச்சுப்பீங்க பிள்ளைகள். ஆல்கஹால் ஒரு நிறமற்ற திரவம். அப்போ என்ன செய்ய வேணும்? ஒரு நிறமற்ற திரவத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் வெப்பமானியில் பயன்படுத்த இயலாது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த வெப்பமானி திரவத்தை நிறமூற்ற வேணும். அந்த வகையில் என்ன செய்வாங்கண்டா, ஆல்கஹாலை நிறமூற்றுவாங்க. நிறமூற்றுறதுக்கு காரணம் என்ன? ஆல்கஹால் நிறமற்றது, தெளிவான வாசிப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஆல்கஹாலை நிறமூற்றுகின்றோம். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் அன்பான மாணவர்களை. திருப்பி ஒருக்கு நான் இந்த விடயத்தை உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். ஏன் கண்ணாடியுள் ஆல்கஹால் வெப்பமானி முக்கியமானது? உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால் ரசம் போல ஒரு பார உலோகம் அல்ல, அது ஒரு திரவம், ஒரு லிக்விட். உங்களுக்கு தெரியும், அது ஒரு திரவம், அது ஒரு சேர்வை. அப்போ அதில் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. முதலாவது அந்த பிரச்சனை இல்லை. இரண்டாவது என்ன?
0 பாகை செல்சியஸிலும் 0 பாகை செல்சியஸிலும் குறைந்த 0 பாகை செல்சியஸிலும் குறைந்த வெப்பத்தை அளப்பதற்கு என்ன செய்யலாம்? இந்த ஆல்கஹால் வெப்பமானியை பயன்படுத்த இயலும். ரெண்டாவது, இதனுடைய விரிவும் எதை போல ரசத்தின் விரிவை போல மிகவும் சீராக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனையை நாங்கள் வடிவாக விளையும் கொள்ளணும். அன்பான மாணவர்களே, ஆல்கஹால் ஒரு நிறமற்ற திரவம். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், ஒரு சிவப்பு நிறமான ஒரு கோட்டில் அங்கே நிறம் ஊட்டியிருப்பாங்க. ஆல்கஹால் வெப்பமானிகள் நீங்கள் ஆய்வு கூடத்தில் பார்க்குற நேரம் வடிவாக நிறம் ஊட்டியிருப்பாங்க. அப்போ அதை நிறமூட்டுற வேலையை செய்ய வேணும். இப்போ நாங்கள் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பாவிக்கிற இந்த 2 வெப்பமானிகளையும் விட கூட பாவிக்கிறது இலக்க வெப்பமானிகள், டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ், இலக்க வெப்பமானிகள். இப்போ நாங்கள் இந்த இப்போ நாங்கள் ஒரு சாதாரணமாக பிள்ளை எங்களோட நாட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, முழு உலகத்திலையும் இன்றைக்கு என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலையும் வெப்பத்தை அளப்பாங்க. எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு முகக்கவசம் அணிஞ்சிட்டு எங்கே போக வேணும். அதே போல் எந்த ஒரு அரச நிறுவனத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்கண்டா எங்களுடைய வெப்பநிலையை அளப்பாங்க. ஏன் அளப்பாங்க? எங்களுடைய சராசரி உடல் வெப்பநிலையை விட அதிகமாக இருந்தால் அந்த நிறுவனங்களுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால், எங்களோட வெப்பநிலையால் எங்களுக்கு நோய் இருக்குமான ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வாரத்தால். அப்போ அதை அளக்கிறதுக்கு மிகவும் லேசான முறை என்ன, மிகவும் இலகுவான முறை என்ன? இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர், அதாவது இலக்க வெப்பமானிகள். இப்போ அண்மை காலமாக உலகத்தில் கூடுதலாக பயன்படுத்துறது இலக்க வெப்பமானிகளை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் அன்பான மாணவர்களே, இதில் உள்ள விசேடம் என்னென்றா, இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ரச வெப்பமானியை நீங்கள் எடுத்தால் என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? அதில் உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? ரச வெப்பமானி எடுக்க வேணும். அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் உங்களோட உடல் வெப்பநிலை அளக்குறண்டா ஒன்று வாயில் போட அல்லது அக்குள் பிரதேசத்தில் வைக்க வேண்டும். வச்சு வைத்தியர் அதை எடுத்து கவனமாக பார்க்க வேண்டும். அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒன்று வைத்தியட பார்வைகள் சிறப்பாக இருக்க வேண்டும், வெப்பமானி சிறப்பாக இருக்க வேண்டும், சரியாக தொடுகை விட வேண்டும். இதுகளெல்லாம் மிகவும் சிரமமான விடயங்கள். அப்போ இந்த வெப்பமானியை டிஜிட்டல் தெர்மோமீட்டர், அதாவது இலக்க வெப்பமானிகளை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது இந்த பிரச்சனை பெருமளவுக்கு குறையுது. ஏனென்றா எங்களுடைய உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு போகிற நேரம் அதில் உள்ள சென்சர் ஒன்று இருக்குது. அதன் மூலம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களோட உடம்பினுடைய வெப்பநிலை, எங்கள் உடலினுடைய வெப்பநிலையை மிகவும் அழகாக தசமதானங்களுடன் அளந்து தரும். அதான் இதில் உள்ள மிகப்பெரிய நன்மை. அப்போ ஒரு எண்ணெய் அது நேரடியாக ஒரு எண்ணாக எங்களுக்கு பெரியடும். இப்போ நாங்கள் இதில் பார்த்தா ஒரு 35.4, 36.5 இப்படியானது நாங்கள் அளக்கிற நேரம் பிள்ளைகள் அந்த மிச்ச சிரமப்பட வேணும். ஆனால் இதில் டிரெக்டாக உங்களுக்கு ஒரு பெருமானத்தை இது கொண்டு சேர்க்கும். அது முதலாவது. அடுத்தது ரெண்டாவது, இதில் இது பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன், இரசத்தை எடுத்துக்கொண்டால் ரசம் என்ன செய்யுது? சீராக விரிவடையக்கூடியது. அப்போ ரசத்தினுடைய விரிவை சிறிய விட்டம் ஒன்றினூடாக அனுப்பி அல்லது ஆல்கஹாலினுடைய விரிவை ஒரு சிறிய விட்டமினூடாக அனுப்பி நாங்கள் வெப்பத்தை அளக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது என்றா, எந்த வெப்பமானி திரவமும் பயன்படுத்தப்படுறதில்லை. எந்த வெப்பமானி திரவம் பயன்படுத்தப்படுதா? இல்லை. எது பயன்படுத்தப்படுது? உங்களுக்கு தெரியும், நீங்கள் 10ஆம் ஆண்டில் படித்த ஞாபகம் இருக்கும் பிள்ளைகள், ஒரு கடத்தி கம்பியினுடைய தடையை பாதிக்கும் காரணிகளில் மிக முக்கியமானது வெப்பம். அப்போ தடையை அதிகரிக்கின்ற ஒரு தடையை வச்சு, அதாவது விரிவுக்கு பதிலாக தடை போன்ற தடை என்ன ஞாபகம் இருக்கும் பிள்ளைகள்? ஞாபகம் இருக்குதா? நாங்கள் ஒருக்க பார்ப்போம், ஒருக்க ஞாபகப்படுத்தி பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் 10ஆம் ஆண்டில் படிச்சிருக்கிறோம். இது ஓட்டமின்னியல் என்ற பாடத்தில் V சமன் IR என்ற சமன்பாடு, V சமன் IR என்ற சமன்பாட்டை படிச்சிருக்கிறோம். இந்த V என்று சொல்றது நாங்கள் என்ன? வாழ்ற்றளவு, I என்றது மின்னோட்டம், R என்ற ரெசிஸ்டன்ஸ், அதாவது தடை. ரைட்? அப்போ இந்த தடை என்ற பகுதி, இந்த தடை தங்கியுள்ள காரணிகளை பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் புற உயர்தரத்தில் படிப்பீங்க பிள்ளைகளோட சமன்பாடு R θ = சமன் R0 1 + α θன்னு படிப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கு இது அவசியம் இல்லை, ஓலவில்லை, அதனால் எழுதவும் இல்லை, அழிச்சு போட்டுட்டு. ரைட்? அது என்னத்தை குறிக்கும் வேண்டா, வெப்பம் அதிகரிக்கின்ற போது எப்படி தடை மாறும், அந்த வெப்பத்துக்கு ஏற்ப தடை மாறுது. இப்போ இந்த ஆரண்ட காரணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிள்ளை, நீங்கள் 10ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. அப்போ ஆர் நாங்கள் எப்படி எடுப்போம்? ஆர் சமன் இதை குறுக்கு பெருக்கம் செஞ்சால் V ன் கீழ் I. அப்போ இந்த தடை பெருமானத்தை மையமாக வைத்து
ஒரு மின் சுற்றில் உள்ள தடை பெருமானத்தை மையமாக வைத்து தான் தடை அளிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு உணவு வாங்குறதுக்காக ஒரு நிலையத்துக்கு போகிற நேரம் ஏதோ ஒரு நிறுவனம் ஒன்றுக்கும் நீங்கள் போகின்ற போது என்ன செய்வாங்க, ஒரு தெர்மோமீட்டரை முன்னுக்கு வைப்பாங்க. தெர்மோமீட்டரை முன்னுக்கு வைக்கிற நேரம், வெப்பமானியை முன்னுக்கு வச்சு பார்க்குற நேரம் உங்களோட உடல் வெப்பநிலை கேட்பது தடை மாறும். தடை மாறுறதுக்கு ஏற்ப அங்கே உங்களுக்கு வரக்கூடிய இலக்க பெருமானங்கள் மாறும். அப்போ இங்கே பாவிக்கிற காரணி என்ன, இந்த தடை என்ற காரணி தான், மின் தடை என்ற காரணி தான் பெருமளவுக்கும் பாதிக்கப்படுது. ஆனால் அண்மை காலமாக இதை விட மிகவும் அட்வான்ஸான மிகவும் உயர்ந்த பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படலை, அது உங்களோட பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்படலை. நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் விளங்கி வச்சிருக்க வேணும், இந்த இது தான் இங்கே பயன்படுத்தப்படுது. அப்போ நாங்கள் விளங்கணும் என்ன, வெப்பநிலையில் வந்து திரவத்துக்கு பதிலாக என்ன பறிக்குது, மின் தடை போன்ற இயல்புகள் பயன்படுத்தப்படுது. ரைட். அப்போ நாங்கள் விளங்க வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள், ஒரு வெப்பமானிக்கும் சாதாரண ஒரு வெப்பமானி, என்ன வெப்பமானி, ஒரு ரச வெப்பமானி ஆல்கஹால் வெப்பமானிக்கும் ஒரு இலக்க வெப்பமானிக்கும் உள்ள மிக பிரதானமான வேறுபாடு என்ன, அங்கே ரச திரவம் பயன்படுத்தப்படுது, ஆல்கஹால் திரவம் பயன்படுத்தப்படுது. இங்கே என்ன பயன்படுத்தப்படுது, தடை வெப்பத்தினுடைய, அதாவது மின் தடையை வைத்து வெப்பத்தின் அளவை அளந்துடுவாங்க. இது நீங்கள் இது தொழில்நுட்பம் எவ்வளவு தூரத்து உங்களுக்கு ஓலவல் அளவில், அதாவது சாதாரண அளவில் அவசியம் இல்லை, எவ்வாறு நடக்கிறன்ற விடையை நீங்கள் அடிப்படையை மட்டும் நீங்கள் விளங்கி இருந்தால் போதும். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுதான் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. அன்பான மாணவர்களே, நான் இதை பல முறை விளங்க வைப்பேன், இதை நீங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பல முறை நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வெப்பநிலை அளவிடைகள், வெப்பத்தை அளக்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிற அளவிடைகள், உலகத்தில் இப்போதைக்கு 3 அளவிடைகளை பயன்படுத்துவாங்க. ஒன்று செல்சியஸ், ஃபாரன்ஹைட், கெல்வின். என்னென்ன ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது என்ன, செல்சியஸ் அளவிடை. இரண்டாவது என்ன, ஃபாரன்ஹைட் அளவிடை. மூன்றாவது என்ன, கெல்வின் அளவிடை. ரைட். அப்போ நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான மாணவர்களே, செல்சியஸ் அளவிடை என்றால் என்ன. எங்களுக்கு தெரியும், எங்கட வீட்டில் பனிக்கட்டி இருக்குது. அப்போ இந்த பனிக்கட்டியினுடைய வெப்பநிலை என்ன, 0 பாகை செல்சியஸ். 0 பாகை செல்சியஸ் நாங்கள் சொல்கிறோம். ரைட். இப்போ நாங்கள் வெப்பத்தை அதிகரிக்கிறோம். வெப்பத்தை அதிகரிக்கிற நேரம் என்ன செய்யும், படிப்படியாக பனி உருகி திரவமாக மாறும். தொடர்ந்து வெப்பத்தை அதிகரிக்கிற நேரம் ஒரு நிலைமையில் அந்த நீர் கொதிக்கும். அந்த நீர் வந்து கொதிக்கும். அந்த நீர் கொதிக்கிற நேரம் என்ன நடக்கும், நீர் ஆவியாக போகும். நாங்கள் சொல்கிறோம், அந்த நீர் கொதிக்கிறது நாங்கள் சொல்கிறோம் நீரின் கொதிநிலை. இந்த கொதிநிலை என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு பின்னால் அழகாக விளங்கப்படுத்துகின்றேன் அன்பான மாணவர்களே. அதுவரையில் நீங்கள் கவனமாக இதை விளங்கிக் கொள்ளுங்கள். பனிக்கட்டியினுடைய உருகும் வெப்பநிலையை நாங்கள் வந்து 0 பாகை செல்சியஸாகவும், நீர் கொதிக்கும் வெப்பநிலையை நாங்கள் 100 பாகை செல்சியஸாகவும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் தாராளமாக அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ இந்த செல்சியஸ் அளவிடையில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, பனிக்கட்டியிட உருகு நிலையை 0 பாகை செல்சியஸை ஒரு அளவீடாகவும் குறைந்த அளவீடாகவும், நீர் கொதிக்கும் வெப்பநிலை 100 பாகை செல்சியஸை உயர் அளவீடாகவும் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எடுத்துக்கிறாங்க. அப்போ எத்தனை பிரிவு, 0லிருந்து 100 வரை 100 பிரிவுகள் இருக்கும். சரியாக 100 பிரிவுகளை வச்சிருப்பாங்க. ரைட். அப்போ அதில் நாங்கள் இதை சொல்கிறோம் அன்பான மாணவர்களே, நிலைத்த புள்ளிகள். அப்போ யாராவது நாங்கள் கேட்டால், எங்களுக்கு எக்ஸாமில் கேட்டால், பரீட்சையில் கேட்டால், எப்படி செல்சியஸ் அளவிடையின் நிலைத்த புள்ளிகள் என்ன என்ற ஒரு வினா உங்களுக்கு தொடுக்கப்பட்டால், அது வினா பத்திரத்தில் கேட்கப்பட்டால் நீங்கள் எவ்வாறு ஆன்சர் பண்ணலாம், எவ்வாறு விடையளிக்கலாம். அதாவது பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை 0 பாகை செல்சியஸும் நீர் கொதிக்கும் வெப்பநிலை 100 பாகை செல்சியஸும் தான் இந்த செல்சியஸ் அளவினுடைய நிலைத்த புள்ளிகள். அன்பான மாணவர்கள், நீங்கள் பாடசாலையில் இந்த பாடத்தை இதுவரைக்கும் படிக்காதன் விளைவாக நான் இதை திருப்பி ஒருக்க சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வெப்ப அளவிடைகள் 3. ஒன்று என்ன, வெப்பநிலை அளவிடைகள் 3. 1 செல்சியஸ் அளவிடை, 2 ஃபாரன்ஹைட் அளவிடை, 3 கெல்வின் அளவிடை. இப்போ நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். செல்சியஸ் அளவிடையை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த செல்சியஸ் அளவிடையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த செல்சியஸ் அளவிடையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அதில் பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், 0 நாங்கள் சென்டிகிரேட்னு சொல்கிறோம். அந்த 0 பாகை செல்சியஸ் தான் முதலாவது நிலைத்த புள்ளி. அடுத்த நிலைத்த புள்ளி என்ன,
நீர் கொதித்து ஆவியாகின்ற போது, அதாவது நீரின் கொதிநிலையை நாங்கள் சொல்கிறோம் 100 பாகை செல்சியஸ். அப்போ ஞாபகம் வைத்துக்கோங்க அன்பான மாணவர்களே, செல்சியஸின் அளவிடையின் நிலைத்த புள்ளி வந்து 0 பாகை செல்சியஸும் 0 பாகை செல்சியஸும் 100 பாகை செல்சியஸும் ஆகும். அப்போ நாங்கள் அடுத்த பார்ப்போம் அன்பான மாணவர்களே, பரனைட்டு அளவிடை. அப்போ நாங்கள் செல்சியஸ் அளவிடையில் பார்த்தோம். எப்படி செல்சியஸ் அளவிடையில் நாங்கள் பார்த்தோம் என்னென்னா, முதலாவது நிலைத்த புள்ளிகளாக பனிக்கட்டி உருகும் வெப்பநிலையையும் நீர் கொதிக்கும் வெப்பநிலையும் பார்த்தோம். இதற்கும் அதே பெருமானம் தான். நீங்கள் அதாவது சிக்கல் படுத்திக்கொள்ள தேவையில்லை, வித்தியாசமான அளவிடைகள். இப்போ நீங்கள் சாதாரணமாக பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை பார்க்குற நேரம் நிறைய பிராண்ட்ல இருக்கும், நிறைய பிராண்டுகளில் புத்தகங்கள் இருக்கும், ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கும், எல்லா வகையான பொருட்களையும் வித்தியாசம் இருக்கும். அதில் வெறு வகையான அளவீடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு பிள்ளைகள் நீங்கள் சில நேரம் நீங்கள் உங்களுடைய குருதிய பரிசோதனை செய்கின்ற நேரம், அதாவது உங்களோட ஃபுல் பிளட் கவுண்ட் உண்டு இல்லையா, உங்களோட எவ்வளோ தூரத்து ஆர்பிசி எவ்வளவு டபிள்யூபிசி நீங்கள் படிச்சுப்பீங்க போகிற தொகுதி என்ற பாடத்தில். அதை நீங்கள் ஒரு வைத்தியத்தை போய் அளவீடு எடுத்து என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு லெபார்ட்ரிக்கும் ஒவ்வொரு சேஞ்ச், ஒவ்வொரு ஆய்வுக்கூடத்திலையும் ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ஒன்று இருக்கும். சிலாக்க சொல்லுவாங்க எத்தனை டபிள்யூபிசி அளவு வெண்குருதி துணிக்கட அளவு 4000க்கும் 1500க்கும் இடையில் இருக்கும். சிலாக்க போடுவாங்க 4க்கும் 7க்கும் 4க்கும் 11க்கும் இடையில் சின்ன இலக்கத்தில் போடுவாங்க. அப்போ அந்த வித்தியாசம் என்ன, இது ரெண்டும் ஒன்று தான். இந்த செல்சியஸ் அளவிடையில் எடுக்கிறதும் ஃபரனைட் அளவிடை கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. செல்சியஸ் அளவிடையில் 0 பாகை செல்சியஸை நாங்கள் முதலாவது அளவிடையாகவும் 100 பாகை செல்சியஸை அடுத்த அளவிடாகவும் எடுத்தால் எத்தனை பிரிவுகள் வரும், 100 பிரிவுகள் வரும். ஆனால் இங்கு ஃபரனைட்டில் பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை எத்தனை பாகை ஃபரனைட், 32 ஃபரனைட்டாக எடுப்பாங்க. 32 ஃபரனைட்டாக எடுப்பாங்க. ஆனால் நீர் கொதிக்கும் வெப்பநிலை எத்தனை எடுப்பாங்க, 212 ஃபரனைட்டாக எடுப்பாங்க. அப்போ நீரின் கொதிநிலையை 212 ஃபரனைட்டாகவும் நீரினுடைய உரைநிலையை அந்த பனிக்கட்டியினுடைய உருவ நிலையை எடுப்பாங்க 32 பாகை ஃபரனைட்டாக எடுப்பாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இப்போதே உங்களுக்கு விளங்கிக்கணும் பிள்ளைகள், 32 பாகை ஃபரனைட் என்பது நாங்கள் 0 பாகை செல்சியஸ் சொல்வது போல தான், ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் சொன்னால் அல்லது ஒரு மனிதத்தை போய் சொல்கிறீங்க பனிக்கட்டியினுடைய உருகு நிலை எவ்வளவு, ஒருவர் சொல்வார் 0 பாகை செல்சியஸ், சரி அதுவும் சரிதான். அல்லது இன்னொரு சொல்வார் என்ன 32 பாகை ஃபரனைட், அதுவும் சரிதான். அப்போ நீருடைய கொதிநிலை எவ்வளவு, ஒரு ஆள் சொல்கிறா 100 பாகை செல்சியஸில் சொன்னால் 100 பாகை, ஃபரனைட்டில் சொன்னால் 212 ஃபரனைட். அப்போ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நுணுக்கமாக பார்க்குற நேரம் அன்பான சின்ன வித்தியாசம் இருக்குது. அங்கே 100 பிரிவுகள். இங்கே பாருங்க 212 32 கழிச்சு பாருங்க எத்தனை பிரிவுகள், 180 வீச்சுகள் வரும். அதாவது 180 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ செல்சியஸ் அளவிடையில் 100 பிரிவுகள் இருக்கும். எத்தனை பிரிவுகள், 100 பிரிவுகள் இருக்கும். இதில் எத்தனை இருக்குது, 180 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் ஞாபகம் வைக்கணும் அன்பான மாணவர்களே, எப்படி இதில் 0 பாகை செல்சியஸ் என்று சொல்வதும் ரைட் நீரின் உருகுநிலை தான். 32 பாகை ஃபரனைட் என்று சொல்வதும் அதே தான். அதே போல் 212 பாகை ஃபரனைட் என்பதும் 100 பாகை செல்சியஸ் என்று சொல்றதும் நீரின் கொதிநிலை ரெண்டு அளவீடுகள் எடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, இந்த பகுதியைத்தான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த பகுதியைத்தான் நீங்கள் கவனமாக விளங்கி கொள்ளணும். லார்ட் கெல்வின் அல்லது நாங்கள் பிரபு கெல்வின் என்று சொல்வோம். இவர் தான் இந்த வெப்பநிலைகள் தொடர்பான மிகவும் விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளை முன் வச்ச விஞ்ஞானி. இந்த 2 விஞ்ஞானியும், அதாவது செல்சியஸ் அளவிடையும் ஃபரனைட், இந்த 2 விஞ்ஞானிகளும் அவங்களுக்கு தேவையானவா எடுத்துக்கொண்டாங்க. ஒருவர் சொல்கிறார் 0 100 வகையான பெருமானம், இன்னொரு சொல்கிறார் 32 112 வரையான பெருமானம். அப்போ அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்தார், அதாவது லார்ட் கெல்வின் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அதை உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக விளங்கப்படுத்துகிறேன், கொஞ்சம் கவனிச்சுவோங்க அன்பான மாணவர்களே. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக விளங்கி கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சடப்பொருட்கள் 3 நிலைமையில் இருக்கும். 1 திண்மம், 2 திரவம், 3 வாயு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நீங்கள் 8ஆம் ஆண்டில் வரைஞ்ச இந்த பகுதி, எந்த பகுதி, அதாவது இந்த இந்த இப்படி ஒரு படம் வரைஞ்சது ஞாபகம் இருக்குதா? திண்மத்தில் எப்படி இருக்கும் துணிக்கைகள்? மிகவும் நெருக்கமாக இருக்கும். திண்மத்தில் துணிக்கைகள் மிக மிக நெருக்கமாக இருக்கும். நேரத்தை கருத்தில் கூட முழுமையாக வரையல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் பாடசாலையில் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுகளை வரைஞ்சது. ஆனால் திரவத்தில் நீங்கள் பார்த்தா அந்த துணிக்கைகள் எப்படி இருக்கும்? ஓரளவு 5ஆக இருக்கும். ஓரளவுக்கு 5 மிக நெருக்கமாக இருக்கும். துணிக்கைகள் பருமன்கள் சமனாக இருக்கும். விளங்கினா ஓரளவு 5ஆக இருக்கும். அது பல துணிக்கைகள் காணப்படும் மேலும், ஆனால் நீங்கள் சீராக வரைய வேணும். அடுத்தது வாயு எடுத்துக்கொண்டா, வாயுவில் 1 துணிக்கைகளுக்கு பெரிய ஒரு தூரம் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் இந்த சமன்பாடு. இ கைனட்டிக், கைனட்டிக் என்றால் இயக்க சக்தி, கே கைனட்டிக் சமன் அரை mv வர்க்கம், அரை mv வர்க்கம். திருப்பி இருக்க சொல்கிறேன், நீங்கள் 10ஆம் ஆண்டில் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இ கைனட்டிக்னு சொல்கிறது என்ன? இயக்க சக்தி. எம் என்று சொல்கிறது என்ன? நான் திருப்பி சொல்கிறேன், மேஸ் திணிவு. வி வெலோசிட்டி என்ன? வேகம். ரைட். இது இயக்க சக்தியை அளவிடுவதற்காக நாங்கள் 10ஆம் ஆண்டில் படித்த பாடம். இன்னொரு சமன்பாடு நாங்கள் 10ஆம் ஆண்டில் படிச்சிருக்கிறோம். இ பொட்டன்ஷியல் அதான் ஈக்குவல்ஸ் mgh. அழுத்த சக்தி சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள் தர உயரம். எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்க ஒரு பொருள். இப்போ சாதாரணமாக பொருள் இப்படி கீழே இருந்து அதே பொருளை இப்போ நாங்கள் கொண்டு வந்து வச்சு மேலே கொண்டு வந்து வச்சா சக்தி கூடும். ஒரு உயரம் கூட கூட சக்தி கூடும். இதெல்லாம் நீங்கள் மிகவும் அழகாக 10ஆம் ஆண்டில் படிச்சுப்பீங்க. ஒருக்கு அந்த இந்த பாடத்தை படிக்கிற நேரம் அது ஒருக்க நீங்கள் மீட்டி பாருங்க, அது உங்களுக்கு பிரயோசனமாயிருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட விடயத்துக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இந்த பாடம் ஆரம்பிக்கிற நேரம் நான் உங்களுக்கு சொன்ன அன்பான மாணவர்களே, வெப்பநிலை என்பது இயக்க சக்தியோடு தொடர்பான ஒரு அளவீடு. இதை கொஞ்சம் கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது மிகவும் இலகுவானது. நீங்கள் கவனமாக கவனித்தால் மிகவும் இலகுவானது. முழுமையாக நான் விளங்கப்படுத்துகின்ற விடயத்தில் கவனப்படுங்கள். வெப்பநிலை என்பது என்ன? இயக்க சக்தியோடு தொடர்பான ஒரு அளவீடு. இயக்க சக்தி என்றால் என்ன? இப்போ நான் ஒரு பொருளை எடுத்தால், இப்போ நான் ஒரு பொருளை எடுக்க, இப்போ என் கையில் இந்த பென் டிரைவ் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? இதை சாதாரணமாக என்ன கையில் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பொருள் இயங்குதா? இல்லை, இந்த பொருள் இயங்கலை. இது தாராளமாக என் கையில் இருக்குது. இப்போ என்ன நடக்குது? இதை நான் மேலே வீசுறேன். இப்போ என்ன நடந்துச்சு? மேலே போகிற நேரம் இப்படி நான் மேலே வீசுகிற நேரம் நடக்குது, அது இயங்குது. இயங்கும் போது கொண்டுள்ள சக்தி, இயங்கும் போது கொண்டுள்ள சக்தி. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வர, நாங்கள் சின்ன வகுப்புகளை படிச்சுக்கிறோம். அதாவது துணிக்கைகள் மிகவும் நெருக்கமாக இருக்குது, மிகவும் நெருக்கமாக இருக்குது. இதில் அசைவு இருக்குமா? அப்போ எப்படி இயக்க சக்தி வரும்? அப்போ எப்படி திண்மங்களில் வெப்பம் வரும்? அன்பான மாணவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அது எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் இந்த திண்ம துணிக்கைகளில் 2 வகையான அதிர்வுகள் அசைவுகள் இருக்கின்றன. அதை பற்றி நீங்கள் விரிவாக உயர்தரம் ரசாயனவியல் படிக்கிறேன்னு படிப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துணிக்கைகள் அசையும் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். அவ்வாறு அசைகின்ற போது, இந்த துணிக்கைகள் அசைகின்ற போது ஈசமன் அரை mv வர்க்கம். இது இந்த துணிக்கைகள் எதை பெறும்? அசையும் பொருள் கொண்டுள்ள சக்தி இயக்க சக்தி. அசையும் பொருள் கொண்டுள்ள சக்தி இயக்க சக்தி. அப்போ என்ன செய்யும்? இந்த துணிக்கைகள் அதிர்கின்ற போது இது நாங்கள் அதை அது மேலும் கீழுமாக சின்ன அது மூவ் ஆகாது, அதாவது ஒரு இடத்துல இன்னொரு போகாது. திண்ம துணிக்கைகள் திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் வேறு, இவைகள் வேறு இடங்களுக்கு போகாது, ஆனால் அசைவு ஒன்று இருக்கும். இவ்வாறு அசைவதன் விளைவாக என்ன உருவாகும்? இயக்க சக்தி உருவாகும். அந்த இயக்க சக்தி எவ்வளவு என்றதுதான் வெப்பநிலை. அந்த இயக்க சக்தி எவ்வளவு என்றதுதான் வெப்பநிலை. நல்லா ஞாபகம் வச்சு அன்பான மாணவர்களே, அந்த இயக்க சக்தி எவ்வளவு என்றதுதான் நாங்கள் வெப்பநிலையை பார்க்க போகிறோம். லார்ட் கெல்வின் என்ன செஞ்சாருண்டா அவர் இந்த வெப்பமானிகள் தொடர்பாக வெப்பம் தொடர்பான ஆய்வு செய்கின்ற போது இந்த துணிக்கைகள்
அசையாமல் இருக்கின்ற போது அதாவது எந்த அசைவும் இல்லாத போது இயக்க சக்தி ஒன்று இருக்குமா? இயக்க சக்தி ஒன்று இருக்காது. அந்த போது வெப்பநிலை எவ்வளவு, அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு வெப்பநிலை இருக்க முடியும் என்றதைத்தான் அவர் ஒரு தனிப்பூச்சியமாக எடுத்தார். நாங்கள் அதை பின்னால் பார்ப்போம். தனிப்பூச்சியம் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். திருப்பி ஒருக்க விளங்கப்படுத்துகிறேன். அப்போ தான் நான் முன்னுக்கு விளங்கப்படுத்த உங்களுக்கு விளங்கும். அன்பான மாணவர்களே, நான் திருப்பி ஒருக்க விளங்கப்படுத்துகிறேன், கவனமாக விளங்குங்கள். அதாவது திருப்பி சொல்கிறேன். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம்? துணிக்கைகளை நாங்கள் எடுக்கிற நேரம் இந்த துணிக்கைகள் என்னது? இயங்கக்கூடியது. ரைட்? திண்ம துணிக்கைகள் இயங்கக்கூடியது. அப்போ இதில் நாங்கள் 10ஆம் ஆண்டில் படித்த விஷயம்தான் கைனட்டிக் அரை, சரியா, எம்வி வர்க்கம். மாணவர்களுக்கு மறந்து சில நேரம் தொடர்ந்து படிக்காதன் விளைவாக மறந்திருக்கும். மறந்தாக்கள் குறித்து கொள்ளுங்கோ. கைனட்டிக் என்பது இயக்க சக்தி, எம் என்றது திணிவு, வி என்றது வேகம். அப்போ ஒரு பொருளில் இயக்க சக்தி உருவாக வேண்டும். அது 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, ஒரு திண்மம் காணப்படும், ஒரு துணிக்கை காணப்படும். அந்த துணிக்கைக்கு இயங்க வேண்டும். இந்த 2 நடந்தால் தான் இயக்க சக்தி வரும். அப்போ திண்ம துணிக்கைகள் எப்படி இயக்க சக்தி இருக்குது? மிகவும் சுருக்கமாக சொன்னால் திண்ம துணிக்கைகள் எப்படி இருக்குது? மிகவும் நெருக்கமாக துணிக்கைகள் இருக்கும். ஆனால் இவைகளிலும் அசைவு காணப்படும். அந்த அசைவின் காரணமாக ஏற்படுகின்ற சக்தியின் அளவீடு தான் என்ன சக்தி? இயக்க சக்தி. அது அர்த்தம் அசைவு இல்லாத நேரம் சக்தி இல்லை என்றதல்ல. உலகத்தில் உள்ள எல்லா சடப்பொருட்களும் சக்தியால் ஆனது. எல்லா சடப்பொருட்களும் சக்தியால் ஆனது. நீங்கள் இது சம்பந்தமாக பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கிற நேரம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற பெரிய விஞ்ஞானிகளோட தியரியில் நீங்கள் படிப்பீங்க. எல்லா பொருட்களும் சக்தியால் ஆனது. எல்லா பொருட்களும் சக்தி இருக்குது. அது இயங்கினால் என்ன, இயங்காட்டி என்ன? அப்போ நாங்கள் இதை விளங்கிக்கொள்ளணும். அன்பான மாணவர்களே, இந்த இயக்க சக்தி என்ற பகுதி, இந்த பகுதியை விளங்குறதுக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இப்போ விடயத்துக்கு வருவோம். ரைட். இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்க அன்பான மாணவர்களே. யார் இவர்? லார்ட் கெல்வின். இவர் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. இந்த லார்ட் கெல்வின் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அது வெப்பநிலை என்பது அப்பொருளை அமைத்துள்ள துணிக்கைகளில் சராசரி இயக்கப்பாட்டு சக்தி சார்பான ஒரு அளவீடாகும். கெல்வின் என்ன சொல்றார்? நான் இப்போ ஏற்கனவே விளங்கப்படுத்தின கவனமாக விளங்கிக்கொள்ளுங்கள் அன்பான மாணவர்களே. லார்ட் கெல்வின் சொல்ற முதலாவது விடயம் என்ன? வெப்பநிலை என்பது 3வது பாயிண்ட். நீங்கள் கொஞ்சம் கவனிங்கோ, தேவையா குறிச்சிக்கோங்க. வெப்பநிலை என்பது அப்பொருளை அமைத்துள்ள துணிக்கைகளின் சராசரி இயக்கப்பாட்டு சக்தி சார்ந்த ஒரு அளவீடு. என்ன அளவீடு? இயக்கப்பாட்டு சக்தியோட தொடர்பான ஒரு அளவீடு என்று சொல்றார். ரைட். இப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை என்றா என்ன? இயக்கப்பாட்டு சக்தியோட தொடர்பான அளவீடு. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் பிள்ளைகள் நான் அந்த அரை எம்பி வர்க்கம் என்று நீங்கள் 10ஆம் ஆண்டில் படித்த பாடத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அப்போ நீங்கள் இயக்க சக்தி என்றால் என்ன என்று உங்களுக்கு விளங்கிக்கும். அதுவும் விளங்காட்டி நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்குற நேரம் நீங்கள் அதை கேட்டால் திருப்பி ஒருக்கு அதை விளங்கப்படுத்தி விட்றேன். ரைட். இப்போ கவனிங்க பிள்ளைகள், வெப்பநிலை என்பது என்ன? சராசரி இயக்கப்பாட்டு சக்தி தொடர்பான அளவீடு என்று லார்ட் கெல்வின் சொல்றாரு. ரைட். பிரபு கெல்வின் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அடுத்தது? எனவே இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும். இயக்கப்பாட்டு சக்தி குறையும் போது என்ன நடக்கும்? வெப்பநிலை குறையும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? இயக்கப்பாட்டு சக்தியை குறைச்சிட்டு போகிற நேரம், நல்லா குறைச்சிட்டு போகிறோம். இயக்கப்பாட்டு சக்தி நல்லா குறைச்சிட்டு போகிற நேரம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்? எல்லா துணிக்கு இயக்கப்பாட்டு சக்தி 0 இருக்கும் போது, ரைட், திருப்பி சொல்கிறேன், இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும். இயக்கப்பாட்டு சக்தி குறையும் போது வெப்பநிலை குறையும். இப்போ நடக்குது, துணிக்கைகள் இயக்கப்பாட்டு சக்தியை குறைத்துட்டு போகிறோம். குறைச்சிட்டு போகிற நேரம் இறுதியாக ஒரு புள்ளியில் எல்லா துணிக்கைகளிலும் இயக்கப்பாட்டு சக்தி என்ன நடக்குது? 0. இயக்கப்பாட்டு சக்தி இல்லை. அப்ப என்ன சக்தி இருக்க போகுது? இயக்கப்பாட்டு சக்தி இல்லை என்பதன் அர்த்தம் சக்தி இல்லை என்பது அல்ல. ஏன்? நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். இந்த பொருளை நாங்கள்
கையில் வைத்திருக்கிற நேரம் அழுத்த சக்தி இருக்கும், இயங்கும் போது இயக்க சக்தி வரும். அப்ப அழுத்த சக்தின்னு ஒன்று இருக்குது, அவ்வாறு சக்தி இருக்கும். ஏன்னா வெப்பம் என்றது சக்தியோடு சம்பந்தப்பட்ட, வெப்பம் என்றது சக்தியின் ஒரு வடிவம், ரைட்? இப்போ நாங்கள் என்ன நடக்குது, இந்த சக்தியை நாங்கள் அப்படியே குறைச்சிட்டு போகிற நேரம் ஒரு புள்ளியில் சக்தி எப்படி இருக்குது, மொத்த துணிக்கைகளின் இயக்கப்பாட்டு சக்தி பூஜ்ஜியமாக இருக்கும் போது அந்த வெப்பநிலையுடைய நாங்கள் சொல்கிறோம், அதை வெப்பநிலை தனி பூஜ்ஜியமாகும்னு சொல்கிறோம். பிறகு கெல்வின் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அதை கணிச்சார். அதன் பெருமானம் என்னன்றதை கணிச்சார். அதில் பெருமானம் என்ன, மாணவர்கள் குறிச்சுக்கோங்க, -273.15 எத்தனை இயக்கப்பாட்டு சக்தியை முற்றுமுழுதாக குறைச்சி துணிக்கைகளுடைய இயக்கப்பாட்டு சக்தி பூஜ்ஜியத்தை அடையும் போது 273.15 என்றதுதான் அவர் சொன்னார். அதன் போது வெப்பநிலை எப்ப எந்த துணிக்கைகளும் இயங்காத போது காணப்படக்கூடிய வெப்பநிலை, அதை சொன்னார் அவர். என்னென்று இயக்கப்பாட்டு தனிப்பூச்சிய வெப்பநிலைன்னு சொன்னார், தனிப்பூச்சியம் சொன்னார். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் அன்பான மாணவர்களே. அவர் என்ன சொன்னார், ஆனால் செல்சியஸில் தான் 273.15. அவர் ஒரு அளவிடை அளவிச்சால் கெல்வின் அளவிடை. எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வெப்பத்தை அளக்கும் சர்வதேச அலகு கெல்வின். வெப்பத்தை அளக்கும் சர்வதேச அலகு என்னான்னு சொல்லி ஒரு வினா உங்களிடம் தொடுக்கப்பட்டால், வெப்பத்தை அளக்கும் சர்வதேச அலகு என்னான்ற ஒரு பொருள் கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டால், செல்சியஸ் சர்வதேச அலகு அல்ல, ஃபாரன்ஹைட் சர்வதேச அலகு அல்ல, உங்களுடைய விடை என்னவா இருக்க வேண்டும், கெல்வின் தான் வெப்பத்தை அளக்கும் சர்வதேச அலகு. அப்போ அவர் 0 கெல்வின் இருக்குமாறு முதலாவது வெப்பநிலை வீழ்ச்சி எப்படி இருக்குது அதே அளவில் வச்சார். எப்படி செல்சியஸில் இருக்கிற அதே அளவில் வச்சார். அவர் சொன்னார், முதலாவது உங்களுக்கு தெரியும், பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை செல்சியஸில் எவ்வளவு ஞாபகப்படுத்தி பாருங்கள் மாணவர்களே. இப்போ கொஞ்சம் சற்று நேரத்துக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தினது 0 பாகை செல்சியஸ், 0 பாகை செல்சியஸ், 0 சென்டிகிரேட். அடுத்தது என்ன, நீர் கொதிக்கும் வெப்பநிலை எவ்வளவு, 100 பாகை செல்சியஸ், செல்சியஸில் எடுத்த அளவீடு. அதே அளவிடையை நாங்கள் ஃபாரன்ஹைட்டில் சொன்னோம், 32 ஃபாரன்ஹைட். எது 32 பாகை ஃபாரன்ஹைட், எதில் நீர் உருகும் வெப்பநிலை. 212 ஃபாரன்ஹைட் எது, நீர் கொதிக்கும் வெப்பநிலை. கெல்வின்ல எப்படி சொல்றார், பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை 273.5 கெல்வினாக இருக்கும். அதே வேளை நீர் கொதிக்கும் வெப்பநிலை 373.15. அன்பான மாணவர்களே, இந்த தொடர்பை நீங்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கெல்வினில் என்ன சொல்றாங்க, செல்சியஸில் என்ன சொல்றாங்க, 0 பாகை செல்சியஸ், 0 பாகை செல்சியஸ் எது, நீர் உருகும் வெப்பநிலை. 100 பாகை செல்சியஸ் என்ன, நீர் கொதிக்கும் வெப்பநிலை. எவ்வளவு அளவீடு, 0, 1, 2, 3, 4 எதுவரை இருக்குது, 100 பிரிவுகள், 100 பிரிவுகள். இங்க பாருங்க, பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை கெல்வின் அளவிடல் எவ்வளவு, 273.15. பொதுவாக அவங்களோட பரீட்சை வினாத்தாள்களில் இந்த 0.15 தரமாட்டாங்க, அன்னளவாக 273 தருவாங்க. அவ்வளவு தசம் பொதுவாக தாரது குறை, ஆனால் சில பரீட்சைகளை தருவாங்க. ரெண்டாவது, நீர் கொதிக்கும் வெப்பநிலை எவ்வளவு, 373.15. அப்போ இது அளவிடையே பாருங்க, செல்சியஸில் 0, 100, ஃபாரன்ஹைட்டில் 32, 212, கெல்வினில் 273, 373. செல்சியஸ் அளவிடல் எத்தனை பிரிவுகள், 100 பிரிவுகள். ஃபாரன்ஹைட் அளவில் எத்தனை பிரிவுகள், 180 பிரிவுகள். கெல்வின் அளவிடையில் எத்தனை பிரிவுகள், 100 பிரிவுகள். ஏன் 273 370 எத்தனை பிரிவுகள் இருக்குது, 100 பிரிவு. அப்போ நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதே அளவு பிரிவுகளைத்தான் இந்த அளவீட்டில் எடுத்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு இதிலிருந்து வரக்கூடிய ஒரு முடிவு என்ன, நீர்
உருகுநிலையை நாங்கள் செல்சியஸில் சொன்னால் 0 செல்சியஸ் என்பது 273 கெல்வினுக்கு சமனானது. நீர் கொதிக்கும் வெப்பநிலை 100 பாகை செல்சியஸ். 100 பாகை செல்சியஸ் என்பது 373 கெல்வினுக்கு சரியாக சொல்ல போனால் 373.15 கெல்வினுக்கு சமனானது. அன்பான மாணவர்களை நாங்கள் இதனை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தெளிவு எங்களுக்கு முக்கியம். அப்போதான் இந்த அளவீடுல பின்னால் உங்களுக்கு கணக்குகள் தருவாங்க. அந்த கணக்குகளை மிகவும் இலகுவாக செய்வதற்கு உங்களுக்கு முடியுமாக இருக்கும். நான் திருப்பி ஒருக்க சொல்கிறேன். அன்பான மாணவர்களே, கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் இயன்ற வரையில் நிறைய இந்த பலமுறை விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் இதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, வெப்பநிலை அளவீடுகள் 3: செல்சியஸ் அளவிடை, ஃபாரன்ஹைட் அளவிடை, கெல்வின் அளவிடை. செல்சியஸ் அளவிடை நீர் உருகும் நீரினுடைய உருகுநிலை எத்தனை? 0 செல்சியஸ். 0 செல்சியஸ், ரைட். அதே போல நீரினுடைய கொதிநிலை எவ்வளவு? 100 பாகை செல்சியஸ். அதே விடயத்தை நீங்கள் ஃபாரன்ஹைட்டில் சொன்ன எவ்வளவு வரப்போகுது அன்பான மாணவர்களே? 32 பாகை ஃபாரன்ஹைட். அதே விடயத்தை நீங்கள் கொதிநிலையை ஃபாரன்ஹைட்டில் சொன்ன எவ்வளோ வரப்போகுது? 212 ஃபாரன்ஹைட். இப்போ பாருங்க, 0க்கும் 100க்கும் இடையில் 100 பிரிவுகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 32க்கும் 212க்கும் இடையில் 180 பிரிவுகள். இப்போ நாங்கள் பார்க்குறோம் கெல்வினில் செல்கிற நேரம் அதே விடயத்தை கெல்வினில் நாங்கள் சொன்னால் எப்படி வரப்போகுது? பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை 273.15. அன்னளவாக எவ்வளவு? 273. அன்னளவாக எவ்வளவு? 273. அப்போ நீங்கள் ஞாபகம் வைக்கணும் என்ன? 0 பாகை செல்சியஸ் என்று சொல்வதும் எதுக்கு சமனாக இருக்கும்? 273 பாகை கெல்வினுக்கு சமனாக இருக்கும். அதுபோல 100 பாகை செல்சியஸ் என்பது 100 பாகை செல்சியஸ் என்பது எதுக்கு சமனாக இருக்கும்? 373 கெல்வின் அல்லது 370, சரியாக சொன்னால் 373.15 கெல்வினுக்கு சமனாக இருக்கும். அப்போ நாங்கள் எப்பொழுதும் இதை பரீட்சைகளில் பாவிக்கிற நேரம் பிள்ளைகள் அன்னளவான பெருமானங்களை தான் பாவிக்கிறோம். உங்களோட புத்தகத்தில் நான் இந்த பாடத்தை கற்பித்ததன் பின்பு நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு செய்து காட்டுவேன். அதெல்லாம் அன்பான மாணவர்கள் இருக்கிற பயிற்சியெல்லாம் செய்து பாருங்கள். இந்த பாடத்தில் தொடர்ச்சி அநேகமாக எதிர்வரும் வாரத்தில் நடைபெறும். அப்போ உங்களுக்கு தேவையான வினாக்கள் நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். தேவையான வினாக்கள் நீங்கள் தாராளமாக எங்களிடம் கேளுங்கள். அப்பொழுது எங்களுக்கு தரமாக இதை விளங்கப்படுத்த முடியும். ஆனால் கட்டாயம் இந்த முழு புத்தகத்திற்கு எல்லா பயிற்சியையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறது கடினம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய பாடங்கள் அவசரமாக கற்பிக்க வேண்டியிருக்கிறதால நீங்கள் வீட்டில் ஒரு பயிற்சியாக உங்களோட புத்தகத்தில் இருக்கிற அவ்வளவு பயிற்சி கணக்குகளையும் கட்டாயம் செய்துவிட்டு நீங்கள் அடுத்த முறை நாங்கள் படிப்பிக்கிற நேரம் அல்லது இப்பொழுதே நான் படிப்பிக்கிற நேரம் நீங்கள் செய்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ரைட். இந்த அளவீடே பாருங்க. இந்த செல்சியஸ் அளவிடைக்கும் கெல்வின் அளவிடை ஏற்கனவே சொன்ன பாருங்க, 0 என்ன? 0 பாகை கெல்வின் என்று சொல்றது. ரைட். கவனமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன? 0 பாகை கெல்வினுடைய பெருமானம் எப்படி வருமெண்டா, இந்த இடத்த நீங்கள் பாருங்க அன்பான மாணவர்களே, கெல்வின் கீழே போட்டிக்கிறது கெல்வின் பெருமானம். இந்த புத்தகம் உங்களோட புத்தகத்தில் உள்ள இந்த படம் தெளிவில்லை. நான் கொஞ்சம் நேரம் இதை ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பிள்ளைகள், கொஞ்சம் வரைஞ்சுவோம். ஏன்னா அது கொஞ்சம் பிரிண்டில் வந்த மிஸ்டேக்கின் காரணமாக எங்கள் தமிழ் புத்தகத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறது. அதை கொஞ்சம் வடிவாக நீங்கள் குறிச்சிக்கோங்க. அதை நான் கொஞ்சம் பெரிதாக வச்சுக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு அந்த இலக்கங்கள் கொஞ்சம் சில நேரம் சில புத்தகங்கள் சில பதிப்புகளை வடிவாகிக்குது. அதை கொஞ்சம் வடிவாக நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதை வரைஞ்சு கொண்டால் நல்லம். எப்படி? இங்கே பாருங்க, பாகை செல்சியஸ், மேலே உள்ளது பாகை செல்சியஸ், கீழே உள்ளது கெல்வின். மைனஸ் 273, அதாவது மறை 273 என்பது 0 கெல்வின். அப்போ 0 கெல்வின் எதுக்கு சமனானது? 273 அல்லது மறை 273 பெருமானத்துக்கு சமனானது. 173 கெல்வின் எதுக்கு சமனானது? மறை 100க்கு சமனானது. மறை 100 பாகை செல்சியஸுக்கு சமனானது. இதெல்லாம் பாருங்க பிள்ளைகள், 0 பாகை செல்சியஸ், இதுதான் எங்களுக்கு முக்கியம். இதுதான் நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். இவ்வளோ நேரமும் விளங்கப்படுத்தினது தான். 0 பாகை செல்சியஸ், மேலுள்ளது செல்சியஸ்,
273 கெல்வினுக்கு சமனானது. 100 பாகை செல்சியஸ் 373 கெல்வினுக்கு சமனானது. 200 பாகை செல்சியஸ் 473 கெல்வினுக்கு சமனானது. கொஞ்சம் கவனமாக பாருங்க பிள்ளைகள், ஏதாவது தொடர்பு உங்களுக்கு புலப்படுதா? ஏதாவது ஒரு தொடர்பு உங்களுக்கு புலப்படுதா? ஆம், உங்களுக்கு புலப்படுகின்ற மிக முக்கியமான தொடர்பு என்ன? ஒரு வெப்பநிலையை நீங்கள் செல்சியஸில் இருந்து கெல்வினுக்கு மாற்ற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? 100 கூட்டுங்க. தெளிவாகவே 100 இலக்கத்தை கூட்டுங்க. என்ன நடக்குது பாருங்க. 0க்கு என்ன நடக்குது? 0 பாகை செல்சியஸ் 273 கெல்வின். 100 பாகை செல்சியஸ் 373. எத்தனை கூட்டிக்கிற? 273க்கு 100 கூட்டினால் 373. 373க்கு 100 கூட்டினால் 473. அன்பான மாணவர்களே, நாங்கள் மிகவும் தெளிவாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் இதை வரைவது தந்த நேரம் போதும் என்று. ஆனால் கட்டாயம் இதை வரைந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்தது நான் பார்ப்போம். இந்த ஒரு கேள்வியை பார்த்துட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்கு போவோம். இந்த கேள்வியை மட்டும் பார்த்து போட்டு நாங்கள் ஒரு இடைவெளிக்கு போகிறதுக்கு நாங்கள் நினைக்கின்றோம். இப்பொழுது பார்க்க அன்பான மாணவர்கள், ஒரு கெல்வின் தரப்பட்டுள்ள ஒரு பெருமானத்தை செல்சியஸில் காட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தரப்பட்டுள்ள பெருமானத்தை 23 கழிக்க வேண்டும். கெல்வின்ல இருந்து செல்சியஸுக்கு மாற்றண்டா 273 கழிக்கணும். ஃபர்னைட்ல இருந்து கெல்வினுக்கு மாற்றியது செல்சியஸில் ஃபர்னைட் மாற்றும் ஒரு சமன்பாடு இருக்குது. அது உங்களோட பாடத்திட்டத்தில் இல்லை. எனவே நாங்கள் அதில் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. இப்போ பார்ப்போம் பிள்ளைகள், 373 கெல்வின் எனும் பெருமானத்தை செல்சியஸில் காட்டுக. உங்களோட புத்தகத்தில் ஒரு வினா. எத்தனை செல்சியஸ்? 373 கெல்வின் எனும் பெருமானத்தை செல்சியஸில் காட்டுக. எப்படி வரப்போகுது? நான் ஏற்கனவே சொன்ன பிள்ளைகள், 373 கெல்வினிலிருந்து செல்சியஸுக்கு மாற்றணும். நீங்கள் 100 கழியுங்க, பெருமானத்தை கழியுங்க. எப்படி? 373 273 கழிச்சா எத்தனை வரப்போகுது? 100. ஆகவே 373 கெல்வின் எதுக்கு சமனானது? 100 பாகை செல்சியஸுக்கு சமனானது. கழிச்சா சரி. செல்சியஸிலிருந்து கெல்வினுக்கு மாற்றணும் என்று சொன்னால் 100 கூட்டுங்க. கெல்வினிலிருந்து செல்சியஸுக்கு மாற்றணும் 100 கழியுங்க. ஜஸ்ட் சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். மிகவும் இலகுவான கணிதம். இதில் பெரிதாக ஒன்றும் இல்லை. ரைட். நாங்கள் அன்பான மாணவர்களை அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு போவதற்கு முன்பு நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு நாங்கள் திருப்பியும் உங்களை நாங்கள் மிக முக்கியமான சில பகுதிகளை கற்பிப்பதற்காக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே அன்பான மாணவர்கள், தொடர்ந்தும் நீங்கள் நேத்ரா அலைவரிசையில் இணைந்திருங்கள்.